ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது லாஸ்ட் சண்டே எடுத்த வீடியோ. இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். பிரதோஷத்துக்கு சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி பிரதோஷம் அப்படின்னு எனக்கு தெரியாது. பாப்பா கேலண்டர் கிழிச்சிட்டா. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தேன். கேலண்டர் பேஜை திருப்பும் போது இந்த மாதத்தில் 2 பிரதோஷமும் சண்டேல தான் வருது. இன்ஸ்டாவில் அப்படியே சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது பாப்பா தான் சொன்னா, சிவனோட ரீல்ஸ் போயிட்டு இருந்து அது கீழே தான் போட்டிருந்தது இன்றைக்கி பிரதோஷம். அப்புறம் ஒரு 7:00 போல் தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். சண்டே அப்படின்றதால நிறைய கூட்டமாகவே இருந்துச்சு. சிறப்பு தரிசனம் அப்படின்னு ஒரு கியூ போயிட்டுருந்து. அதே மாதிரி பொது தரிசனமும் போயிட்டு பொது தரிசனம் நிறைய பேர் இருந்தாங்க. சரி, அப்போது எவ்வளோ டிக்கெட்னு கேட்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். 20 rupees தான் சொன்னாங்க. சொல்லும்போதே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. 20 ரூபாய்க்கு சிறப்பு தரிசனம் அப்படின்ட்டு. அப்புறம் சிவனெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். எங்கே போனீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் ரேண்டமாக நம்ம சிவன் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. இந்த சிவனோட பேர் குறுங்காலீஸ்வரர். அப்புறம் அம்மனோட பேர் அறம் வளர்த்த நாயகி. இந்த பேரை கேட்கும்போதே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. உள்ள சிவனுக்கு அர்த்தநாதீஸ்வரர் அலங்காரம் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த கோயில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அது பின்னாடி தான் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் போயிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். போகலைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு வாங்க. ஒரு சிவன் கோயிலில் சிவன் பாட்டை தவிர எந்த ஒரு பாட்டும் பாட மாட்டாங்க. ஆனால் இங்கே எல்லா சாமியோட பாட்டும் பாடிட்டு இருந்தாங்க. அப்படியே கோயிலுக்கு வெளியே வந்தோம்னா ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. பக்கத்துலேயே குளமும் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே பெருமாள் கோயில் இருக்குது. எனக்கு தெரியாது அதுக்கு எதிர்க்க பெருமாள் கோயில் அப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்கள கேட்கும்போது என்ன கோயில் அப்படின்னு பெருமாள் கோயிலுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. சரி, அதனால் நான் கிளம்பிட்டேன். டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இன்னொரு நாள் போனால் கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வரணும். வயசானவர் தான், ஆனால் ரொம்ப அழகாகவே அந்த பாட்டுக்கெலாம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். நீங்களே அப்புறம் பாப்பா பசிக்குதுன்னு சொன்னால் அப்படியே ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.